சென்னைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ தான் தெரியுது நீங்களாம் என்ன மாதிரி தான் சர்ப்ரைஸாக இருப்பீங்க. கவுன்சிலிங்கில் எடுத்துகிட்டு சென்னைக்கு சட்டக்கல்லூரியும் சேர்ந்துருப்பீங்க. கடைசியில் பேரண்ட்ஸோட பெட்டி எடுத்துகிட்டு வந்தோம்னா எங்கே காலேஜ்னா 4 பஸ்ஸு 5 பஸ்ஸு மாறி கடைசியில் வந்தாங்கன்னா காட்டுக்குள்ளே இறக்கிட்டாங்கன்னு இருக்கும். சாதாரணமாக அரசு இயந்திரம் ஒரு முடிவுகளை எடுக்கும் பொழுது, ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன முடிவு எடுக்கும் பொழுது, ஒரு தவறு செய்யும் ஒரு சின்ன பிள்ளையா சின்ன தவறா இல்லை என்ன நோக்கத்தில் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அது எத்தனை ஜென்ரேஷன், எத்தனை தலைமுறை, எத்தனை 1000 பேரை பாதிக்குதுன்னு ஒரு சின்ன உதாரணம். எந்த நோக்கத்தோடு இங்கே கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, எந்த நோக்கத்தோடு இது உருவாக்கப்பட்டதுன்னு தெரியல, இதில் எவ்வளவு குழப்பம் விளைவிக்கும்ன்றது தெரியல. அட்லீஸ்ட் இனியாவது நம்ம சரி செய்யணுன்றத நோக்கத்தை தான் உள்ளே வந்தேன். அது இல்லாமல் கடந்த வாரம் திருச்சியில் பட்டமளிப்பு விழா போனோம். பட்டமளிப்பு விழான்னு சரி, நம்ம பட்டமளிப்பு விழான்னு எப்பவும் போல் புதுசாக இப்போ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வர்றாங்க பார்த்தா 2011, 12 இப்போ இன்றைக்கும் 2021, 22 பட்டமளிப்பு விழா. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா பட்டமளிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுடைய கிராஜுவேஷன் முடிஞ்சோடனே பேரண்ட்ஸோட பெற்றோரோட பட்டமளிப்பு இப்போ பட்டத்தை பெற்றுக்கொள்வது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான தருணம், அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம். அதையும் 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் கழிச்சு நடத்தக்கூடிய ஒரு பெருமை நம்ம கிட்ட தான் இருக்கு. அது அடுத்த சர்ப்ரைஸ். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும், ஏன்னா அரசு துறையில் நம்ம செய்ய வேண்டிய பணியில் நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம செய்கிற ஒரு சின்ன தவறு எத்தனை பேரை 15 வருஷம் கழிச்சு பட்டமளிப்பு விழால போன வாரம் திருச்சியில வாங்கிட்டாங்க. இன்னைக்கு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு. மற்ற இடத்துலாம் நார்மலாக நடக்க வேண்டிய விஷயம் நமக்கு எவ்வளோ தள்ளி நடக்குதுன்றதான் ஒரு பெரிய வருத்தமான விஷயம். அதையும் இனிமேல் நம்ம சரி செய்வோம். இனிமேல் அடுத்த வர்ற மாணவர்களுக்காவது அதை சரி செய்து கொடுப்போம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய மாணவர்களுக்கு இன்னைக்கு பாதி பேர் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, நிறைய பேர் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் என்ரோல்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சு ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அரசியல் துறையில் எவ்வளவு பொறுப்புகள் இருக்கோ அதே அளவுக்கு இன்னைக்கு வழக்கறிஞர்களுக்கும் முக்கியமான பொறுப்பு இருக்கு. சமுதாய பொறுப்பு எவ்வளவு அரசியல் ஈடுபட்டிருக்கிற எல்லாருக்கும் இருக்கும், அதே அளவுக்கான பொறுப்புகள் உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு முன்னாடி காலங்கள்லாம் இப்போ சொன்னாங்க, நாங்கள் நிறைய பேர் மேலே அதிகமான தேவைகள் இருக்குன்னு. உண்மைதான். ஆரம்பத்துலேருந்தே உங்களுடைய ஃபோக்கஸை ஏழை எளிய மக்களுக்கு, விளிம்பு நிலையில் இருக்க மக்களுக்கு தேவையானதை தேடி போய் செய்யுங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கரெக்டாக கிடைக்கும். என்னைக்கு மக்களுக்காக நீங்கள் செய்யணும், ஒருத்தருக்கு ஒரு நியாயத்தை பெற்றுத்தரணும்னு நீங்கள் போய் செய்கிறீங்களோ அன்னைக்கே உங்களுக்கான அங்கீகாரம் அந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல வழக்கறிஞர், சிறந்த வழக்கறிஞர் இவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் நடந்துருக்கும். 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு பாருங்கள், அந்த பகுதியில் நீங்கள் தான் ஒரு முதன்மையான வழக்கறிஞராக இருப்பீங்க. நேர்மையாக பணியாற்றினாலே போதும், உங்களுக்கான அங்கீகாரம் அந்த சமுதாயத்தில் கிடைக்கும். ஏன்னா சமுதாயத்தில் ஒரு வழக்கறிஞருக்கு அங்கீகாரம் வேணும். சமுதாயத்தில் கிடைச்சிட்டாலே நீங்கள் சிறந்த வழக்கறிஞராக உங்களுக்கு தேடி போய் உங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுப்பாங்க. நீதிபதி சந்துருலாம் எடுத்துக்கோங்க, நீதியரசர் சந்துருவெல்லாம் எடுத்துக்கோங்க. அவர் செய்த விஷயங்கள், அவர் பாடுபட்ட விஷயங்கள் அவரை ஒரு நீதியரசராக கொண்டு போய் அமர்த்தியவர். அது மாதிரி பல ஆயிரக்கணக்கானோர் இது வரைக்கும் பணியாற்றிட்டு வராங்க. சிறையில் கஷ்டப்படுறவங்களுக்கு, ஒவ்வொரு இடத்துல விளிம்புநிலை மக்களுக்கு அவங்களுக்கு தெரியாது, மக்களுக்கு எங்கே போய் கேட்கணும்னு தெரியாது. இருக்கிறதுலே பெரிய கஷ்டமான விஷயம் நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கை எடுத்து வாதாடி முடிக்கிறது தான். இப்போ பாதி என்னுடைய கேபினுக்கு வர்றவங்களாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தலைமைச் செயலத்துக்கு வர்றவங்களாம் அதுக்கடுத்து கோர்ட்டில் என்ன செய்யணும்னு தெரியல, யார்கிட்ட போகணும்னு தெரியல. வழக்கறிஞர்கள் போனால் 3-4 வழக்கறிஞர்களே 10 வருஷத்தில் மாற்றிருக்கிறாங்க. 10 வருஷத்தில் மாற்றி அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியல, போராட முடியாமல் எங்களை தேடி வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நீதிமன்றத்தில் பாதியில் நிற்கும் வழக்குகள் இல்லை, ஒரு ஆர்டராக இருக்குது, அப்பீல் போகணும். ஸோ எல்லா வழக்கும் என்ன செய்யணும்னு தெரியாமல் மக்கள் இருக்காங்க. மக்களுக்கு நேர்மையாக நியாயமாக நீங்கள் செஞ்சாலே போதும். இன்னைக்கு வழக்கறிஞர்கள் தேவை அதிகமாக இருக்குது. நிறைய வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, தேவைகள் அதிகமாக இருக்குது. கேஸ் எவ்வளோ பெண்டிங் இருக்குது, அந்த பெண்டிங் கேஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. கேஸ் அதிகமாக பெண்டிங் இருக்குது. ஏன்னா நியாயமாக நேர்மையாக பணியாற்றக்கூடியவங்க, உள்ள திறமையாக பணியாற்றக்கூடியவங்க இல்லை. 10 வருஷம் உங்களுடைய ப்ரொஃபஷனை உங்கள் இருக்கிற சமுதாயத்தோடு சேர்ந்து பணியாற்றுங்க. 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கே உங்களுடைய ட்ராக்கு செட் ஆகும். இப்போவே போயிட்டு நீங்கள் எந்த ட்ராக்குன்னு சூஸ் பண்ணலாம் வேண்டாம். நீங்கள் நீங்கள் இருக்கிற பகுதியில் என்ன தேவையோ, மக்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி பயணிங்க. ஒரு சில பேர் சிட்டியில் இருக்கலாம், அவங்க ஆர்பிட்ரேஷன், கம்பெனி லாஸ் எல்லாத்துலேயும் போகலாம், டாக்ஸேஷனில் போகலாம். ஒரு சில பேர் ரூரல் இருக்கலாம். அந்த பகுதியில் நீங்கள் இருக்கீங்களா, அங்கே என்ன மக்களுக்கு தேவையோ அதை நோக்கி நீங்கள் செயல்படுங்க. உங்களுக்கான சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைச்சாலே நீங்கள் சிறந்த வழக்கறிஞர் தான்.
எப்படி மருத்துவரோ இல்லை அரசியல்வாதியோ எல்லாருக்கும் ஒரு சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைச்சாதான் உங்களுக்கான வழக்கறிஞர்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சாதான் நீங்கள் சிறந்த வழக்கறிஞர். அதை நோக்கி பயணிங்க. 10 வருஷத்தில் நீங்கள் ஒரு சிறந்த வழக்கறிஞராக சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்டாலே அடுத்து நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ட்ராக்கு உங்களுடைய பணி சிறப்பாக இருக்கும். ஸோ இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 4 வருஷம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக இனிமேல் அந்த இது நடக்காமல் நம்ம அனைவரும் பார்த்துக்கொள்வோம். அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த வருடங்களில் பல இடங்களில் சந்திப்போம். இன்னும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். நிறைய பணிகள், நிறைய சமுதாய பணிகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த சமுதாயத்தை உங்களுடன் சேர்ந்து, அரசுடன் சேர்ந்து, நம்மளுடைய முதல்வருடன் சேர்ந்து அனைத்திற்கும் சப்போர்ட்டாக இருக்கணும். அனைவருடன் சேர்ந்து பணியாற்றணும். நம் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம அனைவரும் சேர்ந்து செய்வோம். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். LLB and awarded for Honorable Justice S. Ashok Kumar Gold Medal and P. Anand Rao Endowment. Vishnupriya M. Salem Advocate Shri K. R. Radhakrishnan Gold Medal. Shekhar Priyadarshini, first mark in Civil Procedure Code and awarded late Shri V. Ayodhya Ramaya Gold Medal. Okay, sir. Vijayalakshmi. Monica C. Jiva Endowment Certificate. Monica C. Balaji. Anita M. Jiva Endowment Scholarship Award.